ஸோ ஹலோ கைஸ். ஸோ நம்ம பிரெயின் ஸ்பார்க்கர் சேனலில் இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஸோ ஆல் அபவுட் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ். ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்னால் நமக்கு வந்து ஸ்டாஃபோட கைடன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லிடுறேன், நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு நீட் அப்படிங்கிற எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு புது என்விரான்மெண்ட்டுக்குள்ள வந்து நம்ம வரப்போம். காலேஜ்லாம் நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருந்திருக்கும். பட் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஸ்கூல். நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் படிக்கிறதுமே வந்து புதுசாக இருக்கும். அண்ட் ஸ்டாஃபோட கைடன்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்ல ப்ளே பண்ணும். ஸோ ஒன்ஸ் நம்ம செகண்ட் இயருக்குள்ளே வந்துட்டோம்னா, ஸோ இங்கேயும் ஸ்டாஃபோட கைடன்ஸ் இருக்கும். பட் கம்பேரிட்டிவாக உங்களோட எஃபெக்ட் வந்து அதிகமாக வந்து இருக்கணும். லைக் நிறைய விஷயங்கள் வந்து கிளாஸில் புரியாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரம் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் ஆன்வர்ட்ஸ். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து காலேஜில் வச்சு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் மார்னிங் 8 to 12. ஸோ இந்த 8 to 12 வந்து ஜிஹெச், ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். கிளினிக்கல் போஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் 1 to 4 காலேஜில் வச்சு அகைன் கிளாஸஸ் வந்து நடக்கும். நார்மல் தியரி கிளாஸஸ் எல்லாமே வந்து நடக்கும். அதே மாதிரி போஸ்டிங்ஸில் இதை வந்து ஃபர்ஸ்ட் கிளினிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னாலே ஜென்ரலி பேசிக்ஸ் அபவுட் எம்பிபிஎஸ் எல்லாத்தையோட பேசிக்ஸ் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். மாதிரி ஃபர்ஸ்ட் கிளினிக்கல்ஸ் அப்படின்னா முக்கியமாக தெரிஞ்சுக்க போகிற விஷயம் வந்து ஹிஸ்ட்ரி டேக்கிங். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே எல்லாமே தெரிஞ்சுக்கணும், ஸோ எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதனால் இந்த என்டையர் ஃபர்ஸ்ட் கிளினிக்கல்ஸ் ஹிஸ்ட்ரி டேக்கிங் ஒவ்வொரு யூனிட் ஆர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எப்படி ஹிஸ்ட்ரி டேக்கிங் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஜெனரலாக சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் டவுட் இருக்கிற விஷயங்கள் வந்து நீங்களாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஃப்ரம் செகண்ட் ஆன்வர்ட்ஸ். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், செகண்ட் இயரில் 3 முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஃபார்மகாலஜி, பேத்தாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி. ஸோ ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்பீங்களா அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த 3 சப்ஜெக்ட்டுமே கம்பேரிட்டிவாக கொஞ்சம் கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் தான். நிறைய விஷயங்கள் வந்து மறக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து தேர்ட் இயரில் நீங்கள் படிக்க போகிற சப்ஜெக்டாக இருக்கட்டும், ஃபைனல் இயரில் நீங்கள் படிக்க போகிற சப்ஜெக்டாக இருக்கும், அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் வந்து பேத்தாலஜி, ஃபார்மகாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜியாக வந்து இருக்கும். ஸோ அதனால் லைக் நம்ம ஃபஸ்ட் இயர் வந்து கிளியர் பண்ணிட்டோம், செகண்ட் இயர் வந்து ஓகே 3 சப்ஜெக்ட் தான் இருக்குது, நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம கண்டிப்பாக ஆப்வியஸ்லி லாஸ்ட் 2 months தான் வந்து நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேரும் பண்ணலாம். பட் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் சைட் பை சைட் போஸ்டிங்ஸ் போகிறோம் அப்படின்னா ஓகே இந்த டிபார்ட்மெண்ட்னா எப்படி, ஸோ இந்த இதுலேருந்து நம்ம இதெல்லாம் கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் அண்ட் ஹிஸ்ட்ரி டேக்கிங்னா என்ன அப்படிங்கிறது வந்து செகண்ட் இயரில் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஜென்ரலி பேத்தாலஜிக்கு ஃபாலோ பண்ண போகிற புக்ஸ் வந்து ராபின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா ராம்தாஸ் நாயக் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார்மகாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேடிடி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மைக்ரோபயாலஜி வந்து அபூர்வா சாஸ்திரி. ஸோ இதுதான் புக்ஸ் டு பி ஃபாலோட் இந்த செகண்ட் இயர். இந்த 3 சப்ஜெக்டில் ஜென்ரலி ஃபார்மகாலஜி கம்பேரிட்டிவாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ட்ரக்ஸ் நேம் மட்டும் அடிக்கடி மறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன் அண்ட் ட்ரக்ஸ் நேம் மறந்துகிட்டு இருக்கும். பட் கம்பேரிட்டிவாக கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். அண்ட் பேத்தாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிமிலர் டு ஃபிசியாலஜி. ஸோ அந்த வைப்பில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து பேத்தாலஜி. அதே மாதிரி மைக்ரோங்கிறது வந்து சிமிலர் டு பயோகெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு அந்த வைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வந்து மைக்ரோபயாலஜியாக வந்து இருக்கும். அண்ட் மைக்ரோபயாலஜி அகெயின் நிறைய விஷயங்கள் மறக்கும். நீங்கள் திரும்பி பார்த்தா மட்டும்தான் அது வந்து ஞாபகம் இருக்கும். நான் அப்படியுமே மறக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ லாஸ்ட் மினிட்ல மைக்ரோபயாலஜி வச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக அது கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்டார்டிங் கொஞ்சம் அந்த ஐஏக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே புக்கில் உங்களுக்கு கான்செப்ட் புரியல, நான் வந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கணும், ஈஸியாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபார் யூனிவர்சிட்டி லெவல் அப்படின்னா ஸோ யூடியூப் சேனல் வந்து பிரியங்கா சாச்தேவ் மேம் அவங்களோட வீடியோ இருக்கும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நான் கம்பேரிட்டிவாக யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நிறைய கான்செப்ட் வந்து அதுலேருந்து புரிஞ்சிச்சு. அண்ட் அகெயின் முக்கியமான ஒரு விஷயம், லைக் ஃபஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இயர் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வந்து இருப்போம். ஸோ அந்த டைம் இன்டர் காலேஜ் ஈவெண்ட் ஆர் இன்ட்ரா காலேஜ் ஈவெண்ட் ஏதாவது வருதுன்னா ஸோ ட்ரை டு கான்சன்ட்ரேட் மோர் ப்ளஸ் பேலன்ஸ் ஸ்டடீஸ். ஏன்னா செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் ஸோ இந்த 2 பீரியடில் வந்து நம்ம மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் ஆர் கல்ச்சரல் ஸோ அதில் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த பீரியடுமே வந்து நம்ம கம்பேரிட்டிவாக நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் முக்கியமான விஷயம், ஃப்ரம் செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் போஸ்டிங்க்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணும். பட் செகண்ட் இயர் டைமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து போஸ்டிங்கை வந்து ஒமிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. போஸ்டிங் அட்டன் பண்ணாமல் தியரி கிளாஸஸ் மட்டும் அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ட்ரை டு அட்டன் போஸ்டிங் ரெகுலராக அந்த ஒரு ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ தேர்ட் இயரில் ஃபர்தர் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனல் இயர் 100% வந்து போஸ்டிங் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். செகண்ட் இயரில் படிக்க போகிற எல்லா சப்ஜெக்ட்டுமே ஃபைனல் இயர் அஸ் வெல் அஸ் ப்ரீ ஃபைனல் இயரில் ஸோ நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் செகண்ட் இயர் ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி முக்கியமான விஷயம் செகண்ட் இயர் அஸ் வெல் அஸ் தேர்ட் இயர் ஸோ இந்த பீரியடில் தான் பர்டிகுலர்லி ஹைலி ஸ்போர்ட்ஸ் ஆர் கல்ச்சரல்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய பீரியட். ஸோ அதுலேயுமே வந்து ஈக்குவலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.